வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் லெவல் பேஸ் பண்ண ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ரீசனிங் கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஓடி, சோ சீக்வென்ஷியல் அவுட்புட் ரேசிங். சோ மோஸ்ட்லி எஸ்ஓடி எதுல தான் கேட்பாங்கன்னா மெயின்ஸ் லெவல்ல தான் கேட்பாங்க. அதாவது பிரிலிம்ஸ்ல மோஸ்ட்லி எஸ்ஓடி கேட்க மாட்டாங்க. சோ பேங்கிங் பொறுத்தவரையும் மெயின்ஸ்ல தான் எஸ்ஓடி கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? சோ எஸ்ஓடி பேஸ் பண்ண கொஸ்டின் தான் பார்க்க போறோம். எப்போதுமே ஒரு எஸ்ஓடி எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்புட், அது கீழே ஸ்டெப் கொடுத்துட்டாங்க. சோ எஸ்ஓடில ரெண்டு டைப் இருக்கு, கரெக்டா? ஒன்னு ஸ்டெப் வைஸ் மெத்தட், இன்னொன்னு பேட்ச் கோட் மெத்தட். ஸ்டெப் வைஸ் மெத்தட்ன்றது எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது இன்புட் 4 ஸ்டெப் கொடுத்துட்டாங்க. இங்க லாஸ்ட்ல என்ன கொடுத்துட்டாங்க? ஸ்டெப் 4 இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் என்னது, எனக்கு அங்க இருக்குல்ல லாஸ்ட் ஸ்டெப். அப்ப லாஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது என்ன மெத்தட்ல வந்துரும்? ஸ்டெப் வைஸ் மெத்தட்ல வந்துரும். சோ பேட்ச் கோடுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் ஸ்டெப் கொடுக்க மாட்டாங்க, அண்ட் சோ ஆன் கொடுத்திருப்பாங்க. சோ அப்படின்னா அதுதான் என்னது, பேட்ச் கோட் மெத்தட். சோ இங்க கொடுத்திருக்கிறது ஸ்டெப் வைஸ் மெத்தட் தான். எதுதான் எனக்கு அவுட்புட்டா வரப்போகுது? ஸ்டெப் 4 தான் அவுட்புட்னு கொடுத்துட்டாங்க. சோ இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். இன்புட் கொடுத்திருக்காங்க. சோ இன்புட்டுக்கும் ஸ்டெப் 1க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத பார்க்கணும். சோ இங்க எல்லாம் டோட்டலா ஒரு 6 நம்பர்ஸ் இருக்கு. அந்த 6 நம்பர் அகைன் 6 நம்பர் தான். பட் மேல கொடுத்திருக்கிறது மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கு? 6 டிஜிட்ல இருக்கு. கீழே கொடுத்திருக்கிறது எத்தனைதான் இருக்கு? 4 டிஜிட்ல தான் இருக்கு. சோ அப்ப என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சோ ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணுங்க, இது என்ன லாஜிக்கா இருக்குன்றது. சரியா? சோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஃபர்ஸ்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு. சோ கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கண்டுபிடிச்சது தான் அடுத்த ஸ்டெப் கண்டுபிடிக்கணும் இல்ல. சோ ஒண்ணு தெரியல அப்படின்னா 1க்கும் 2க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 2க்கு 3க்கு என்ன லாஜிக்னு பாருங்க, 3க்கு 4க்கு என்ன லாஜிக்னு பாருங்க. சோ அதை கண்டுபிடிச்சிட்டாலே என்ன பண்ணலாம், ஈஸியா அடுத்தடுத்த ஸ்டெப் கண்டுபிடிக்க முடியும். சரியா? சோ இங்க ஃபர்ஸ்ட் இன்புட்டுக்கும் ஸ்டெப் 1க்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இங்க 6 டிஜிட்ல நம்பர் இருக்கு, கரெக்டா? ஆனா இங்க 4 டிஜிட்ல தான் இருக்கு. சோ என்ன லாஜிக்கா இருக்கும் அப்படின்னா, ஒன்னு டோட்டல் லெட்டர் கவுண்ட், டோட்டல் நம்பரை வந்துட்டு கவுண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. சரியா? அதாவது ஒவ்வொரு டிஜிட்டுமே ஆட் பண்ணி வேல்யூஸ் போடலாம். பட் இங்க ஒவ்வொரு டிஜிட் ஆட் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு என்னதான் வரும், மேக்ஸிமம் 2 டிஜிட்ல தான் வந்திருக்கணும். ஏன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட் நம்பர், அப்படியே இல்லைனாலும் 3 டிஜிட்ல தான் வரணும். பட் ஆனா இங்க எத்தனை டிஜிட்ல இருக்கு? 4 டிஜிட்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணல, எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணல. சோ அப்ப என்ன பண்ணலாம், வேற என்ன லாஜிக்னு யோசிச்சு பார்க்கலாம். ரெண்டு டிஜிட்டா ஆட் பண்ணி பார்க்கலாம். சோ 9 பிளஸ் 2னா 11 வரும், 1 பிளஸ் 9னா 10, 5 பிளஸ் 6னா 11. சோ அந்த மாதிரியும் நம்பர்ஸ் கொடுக்கல. சோ அப்ப வேற என்ன இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஆட் பண்ணா என்ன வரும், 9 பிளஸ் 6 15 வரும். சோ 15 ரிலேட்டடாவும் இங்க எந்த நம்பர்ஸும் இல்ல. சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 9 to 1, அடுத்து So 9 to 1, அடுத்து 9, 5, 6. Okay. So first 9 to 1. So 6 numbers இருக்கு. ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிட்டு இப்ப இதோட சம் பார்க்கலாமா? 9 plus 2 எவ்வளவு வரும்? 9 plus 2 11, 11 plus 1 12. So இங்க first என்ன இருக்கு, 1 2னு இருக்கு. And second பாருங்களேன், 9 plus 5 14, 14 plus 6 20. அதுதான் செகண்ட் டிஜிட் 20. So அப்ப ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டையும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 3 டிஜிட் ஆட் பண்ணி 20 போட்டிருக்காங்க. சோ இதே மாதிரி எல்லாத்துலயும் கரெக்டா வந்தா நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட்னு அர்த்தம். சோ அதே மாதிரி இதுலயும் ரெண்டா ஸ்பிளிட் பண்ணுங்களேன். சோ ரெண்டா ஸ்பிளிட் பண்ணா 5 பிளஸ் 6 11, 11 பிளஸ் 8 19 இருக்கு. அடுத்து 3 பிளஸ் 3 6, 6 பிளஸ் 7 13. சோ அது இருக்கு. அண்ட் தென் இங்க 3 ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா 4 பிளஸ் 4 8, 8 பிளஸ் 1 9. எனக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட் பண்ணி 2 டிஜிட்ல போட்டிருக்காங்க. இங்க ஆட் பண்றப்ப எனக்கு என்ன வருது, சிங்கிள் டிஜிட் 9 வருது. சோ அதனால இங்க என்ன பண்ணிருக்காங்க, 0 ஆட் பண்ணி 09 எழுதிருக்காங்க. சோ நெக்ஸ்ட்மே பார்த்தோம்னா 053 ஆட் பண்ண என்ன வருது, 8. சிங்கிள் டிஜிட்ல வந்தா என்ன பண்ணிருக்காங்க, 0 ஆட் பண்ணி, எனக்கு டோட்டலா 4 டிஜிட் வரணும். சிங்கிள் டிஜிட் வந்ததுனால முன்னாடி 0 ஆட் பண்ணி எழுதிருக்காங்க. சரியா? அடுத்து சோ 2 பிளஸ் 8 10, 10 பிளஸ் 3 13. அடுத்து 6 plus 6 12, 12 plus 0 12 தான். சோ அப்ப 13 12னு எழுதிருக்காங்க. அண்ட் தென் இங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணோம்னா 7 plus 1 8,
8 plus 7 15 இங்க இருக்கு. 4 plus 2 6, 6 plus 3 9. சிங்கிள் டிஜிட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, 0 ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் தென் இங்க லாஸ்ட் நம்பர் 6 plus 8 14, 14 plus 5 19. and then 6 plus 2 8, 8 plus 7 15 இங்க இருக்கு. so 19 15. and then அப்ப first stepல என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்க 6 digit நம்பரை 3 3 ஸ்பிளிட் பண்ணிட்டு first 3 ஆட் பண்ணி 2 digitல எழுதிருக்காங்க, next 3 ஆட் பண்ணி 2 digitல எழுதிருக்காங்க. இதுதான் ஸ்டெப் 1. அடுத்து ஸ்டெப் 2, இங்கேயும் 4 digitல தான் இருக்கு, இங்கேயும் 4 digitல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நம்பர் அப்படியே பிரசன்ட் ஆயிருக்கான்றத பார்க்கணும். இங்க 1220, சோ இங்க எங்கயாவது 1220 இருக்கா, இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. and then 1913 இங்க இருக்கு, 0908 இங்க இருக்கு. அப்ப ஸ்டெப் 2ல இருக்க நம்பரே தான் ஸ்டெப் 1ல இருக்க நம்பர் தான் அப்படியே எங்க இருக்கு, ஸ்டெப் 2ல இருக்கு. அப்ப என்ன அரேஞ்ச்மெண்ட் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்னா, ஒன்னு அசெண்டிங்கா இருக்கும் இல்ல டிசெண்டிங்கா இருக்கும். சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 1915 இருக்கு, அடுத்து 1913 இருக்கு. சோ அப்ப இருக்கறதுல ஹையஸ்ட் நம்பர், அடுத்து அதை விட லோயஸ்ட் நம்பர், நெக்ஸ்ட் லோயஸ்ட், அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதி இருக்காங்க. கரெக்டா? சோ 1915, அடுத்து 1913 1509. சோ டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டெப் 2ல எழுதிட்டாங்க. சோ ஸ்டெப் 1 கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டெப் 2 வந்து ரொம்ப ஈஸி, வெறுமனே டிசெண்டிங் ஆர்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கண்டுபிடிக்கணும். சோ ஸ்டெப் 2ல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கு, 6 நம்பர்ஸ் இருக்கு. ஆனா ஸ்டெப் 3ல எத்தனை தான் இருக்கு, 3 நம்பர் தான் இருக்கு. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ இதுல அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்ப அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இங்க கொடுத்திருக்கிறதுல என்ன பண்ணலாம், 6 3 அப்படியே பாதியா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், ரெண்டு நம்பர் எடுத்து ஏதாவது லாஜிக் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 1915 1913. சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும், சோ 1913. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவுதான் வருது, 2 சிங்கிள் டிஜிட்ல தான் வருது. இங்க இருக்க இதெல்லாம் என்னவா இருக்கு, 1000ல 600 200, அதாவது 100 சம்திங்ல தான் இருக்கு, சிங்கிள் டிஜிட்ல இல்ல. சோ அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வரல. சோ அப்ப என்ன பண்ணி பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் லிங்க் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1915, லாஸ்ட் நம்பர் 0908. சோ அப்ப இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆட் பண்ணா கூட வரும். இங்க இருக்கிறது எல்லாமே வேல்யூ கம்மியா தான் இருக்கு. சோ அப்ப டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும், சோ 15 minus 8 னா 7, அப்ப இங்க 0, அப்ப இங்க 0 வந்துரும். 9 minus 9 0 1. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் என்ன பண்ணிருக்காங்க, டிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட்க்கு லாஸ்ட்க்கு டிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்பர். அப்ப செகண்ட் நம்பர் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, 1913 and 1220. சோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 3 and 11 minus 2 9. அடுத்து இங்க 8 minus 2 6, 693. அதுதான் இங்க இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, நெக்ஸ்ட் 2 நம்பருக்கும் லெஃப்ட்ல இருந்து செகண்ட் நம்பர், ரைட்ல இருந்து செகண்ட் நம்பர், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வருது, 693 வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் 1509க்கும் 1312. சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 7, அடுத்து இங்க 9, அப்ப 4 minus 3 னா 1, 197. அதுதான் இங்க இருக்கு, மிடில்ல இருக்க 2 நம்பருக்கான டிஃபரன்ஸ். சோ அப்ப ஸ்டெப் 3 என்ன பண்ணிருக்காங்க, லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர், ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பர், ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ். அடுத்து லெஃப்ட்ல இருந்து செகண்ட், ரைட்ல இருந்து செகண்ட், அண்ட் நெக்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து தேர்ட், ரைட்ல இருந்து தேர்ட். சோ ரெண்டு நம்பருக்கா டிஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஸ்டெப் 4. சோ ஸ்டெப் 3க்கும் ஸ்டெப் 4க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க எல்லாமே 4 டிஜிட் 3 டிஜிட்ல இருக்கு. ஆனா ஸ்டெப் 4ல என்ன கொடுத்திருக்காங்க, எல்லாமே சிங்கிள் டிஜிட்டா கொடுத்திருக்காங்க. அப்ப மோஸ்ட்லி என்னவா இருக்கும், ஒண்ணு அதுல அடிஷன் இல்ல சப்ட்ராக்ஷன் இல்லனா ஏதாவது மல்டிபிள் பண்ணிருக்கலாம். கரெக்ட்டா? சோ மல்டிபிள் 6 into 3 ல மல்டிபிள் பண்ணா 2 டிஜிட்ல வரும். இங்க இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டிஜிட். அப்ப என்ன பண்ணிருக்கலாம், சம் ஆஃப் தி டிஜிட்டா இருக்கலாம். கரெக்ட்டா? சோ அப்ப இங்க 1007 எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது, 8ன்றது வருது. இங்கேயும் 8 இருக்கு. அடுத்து இங்க பார்த்தோம்னா 6 plus 9 plus 3 ஆட் பண்ணோம்னா 15, 15 plus 1, சாரி 15 plus 3 18 வருது. சோ 18 2 டிஜிட், இங்க சிங்கிள் டிஜிட்ல இருக்கு. அப்ப இதையும் சம் பண்ணா என்ன வருது, 9 வருது. சோ 1 plus 8 9 வருது. அண்ட் தென் இங்க 1 plus 9 10, 10 plus 7 17. அப்ப 17
1 plus 7 ஆட் பண்ணா என்ன வருது 8 வருது. சோ அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாங்க டிஜிட் எல்லாம் டோட்டலா ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா போடுறாங்க. அதுதான் என்னது ஸ்டெப் 4. சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க 6 டிஜிட்ட ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுல சம் பண்ணி எழுதிருக்காங்க. செகண்ட் டிஜிட்ல அத டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எடுத்து டிஃபரன்ஸ் எழுதிருக்காங்க. லாஸ்ட் ஸ்டெப்ல எல்லாத்தோட சிங்கிள் டிஜிட் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா எழுதிருக்காங்க. கரெக்டா? சோ இதுதான் டோட்டலா 4 ஸ்டெப். சோ இதே மாதிரி கீழே என்ன பண்ணிருக்காங்க ஒரு இன்புட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதே மாதிரி 4 ஸ்டெப்ல அவுட்புட் கொண்டு வரணும். சரியா? அப்ப அவுட்புட் எடுக்கலாமா அங்க கொடுத்திருக்க இன்புட்டுக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது சோ ஸ்டெப் 1ல என்ன பண்ணும் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணனும். சோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இத சம் பண்ணும். 8 plus 4 எவ்வளவு 12 12 plus 2 14. சோ அப்ப ஃபர்ஸ்ட் 14. அடுத்து 6 plus 5 11 11 plus 8 19. சோ அப்போ 19. and then next இத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணும். 7 plus 1 8 8 plus 1 15. so 15. and next 7 plus 8 15 15 plus 1 16. so 16. and then இத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 3 plus 1 4 4 plus 4 8. so single digitல வந்து அங்க என்ன பண்ணிருந்தாங்க 0 ஆட் பண்ணி டபுள் டிஜிட்டா எழுதிருந்தாங்க. and then 5 plus 2 7 7 plus 2 9. so அப்ப என்ன பண்ணனும் 0 9. and then இத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 9 plus 4 13 13 plus 9 பண்ணோம்னா 22 yes 22. அடுத்து 8 plus 2 10 10 plus 9 19. and then இத ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 4 plus 5 9 9 plus 5 14. அடுத்து 4 plus 6 10 10 plus 1 11. and then lastல 5 plus 5 10 10 plus 8 18. அடுத்து 2 plus 9 11 11 plus 4 15. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதியாச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் அங்க என்ன பண்ணிருந்தாங்க எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிருக்காங்க. சோ அதே மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னா எது ஃபர்ஸ்ட் வரும் இங்க கொடுத்திருக்கிறதுல 1400 500 இருக்கு 2000 இருக்கு. அப்ப எதுதான் ஃபர்ஸ்ட் வந்துரும் 2000 தான் வந்துரும். சோ அப்ப 2219. அடுத்து எது ஹையஸ்ட் நம்பர் 1800ல இருக்கு. அப்ப இதான் செகண்டா வரும் 1815. அடுத்து 1500ல இருக்கு. and then 400ல 419 இருக்கு 411 இருக்கு. அப்ப எது ஃபர்ஸ்ட் வந்துரும் 419. and then 411 1411 and last 809. ஓகே ஸ்டெப் 2 முடிச்சாச்சு. அடுத்து ஸ்டெப் 3. இங்க ஸ்டெப் 3ல என்ன ஃபாலோ பண்ணிருந்தாங்க சோ ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட்க்குமான டிஃபரன்ஸ். சோ அதே மாதிரி இங்க எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 2219 and last number 809. சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 0 1. சோ அப்போ 12 minus 4 8 னா 4 1. அப்ப என்ன வருது 1410. அடுத்து 1815 க்கும் 1411 க்கும் டிஃபரன்ஸ் 5 minus 1 4 0 8 minus 4 னா 4. அப்ப என்னது 404. and last one middle இருக்க ரெண்டும் so 1516 1419. so difference எடுத்தோம்னா 16 minus 9 னா 7. அடுத்து இங்க 0 அடுத்து 9 so 0 0. so அப்ப எவ்வளவு வருது 97. அப்போ இதா ஸ்டெப் 3. and then ஸ்டெப் 4 என்ன பண்ணிருந்தோம் சோ எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா எழுதணும். டபுள் டிஜிட்ல வந்து அகைன் அது என்ன பண்ணும் ரெண்டு டிஜிட்டையும் ஆட் பண்ணி சிங்கிள் டிஜிட்டா. சோ அப்ப இத ஆட் பண்ண என்ன வருது சோ 1 plus 4 plus 1 plus 0. so 5 5 plus 1 6. அடுத்து இங்க 4 plus 0 plus 4 4 plus 4 8. அடுத்து 9 plus 7 னா எவ்வளவு வருது 16. சோ அப்ப 16 வந்தா அதையும் என்ன பண்ணிக்கணும்
சம் பண்ணும். சோ அப்ப 1 plus 6 7 வரும். சோ அப்ப இதுதான் என்னது, இதோட 4 அவுட்புட். சோ இத பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கீழே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின் பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, வாட் இஸ் தி சம் ஆஃப் தி லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபவுண்ட் இன் ஸ்டெப் 2. சோ ஸ்டெப் 2ல இருக்க லார்ஜஸ்ட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அதோட சம் பண்ணணும். ஓகே, ஸ்டெப் 2ல என்ன இருக்கு, சோ இதுல ஹையஸ்ட் வேல்யூ 2219 and then lowest yes இருக்கல்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 809. சோ ரெண்டத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 18. சோ 2 10 3 அப்ப 3028. சோ இங்க இருக்கிறதும் ஆன்சர் என்னது 3028 the answer, option B. And next second one, what is the difference between, ஏதோ ரெண்டு நம்பருக்கு டிஃபரன்ஸ், எந்த ரெண்டு நம்பர் அப்படின்னா ஸ்டெப் 2ல இருக்க 4th நம்பருக்கும் எங்கிட்ட இருந்துன்னா ரைட்ல இருந்து 4th நம்பருக்கும் ஸ்டெப் 1ல ரைட்ல இருந்து 3rd நம்பருக்குமான என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டெப் 2ல ரைட்ல இருந்து 4th நம்பர், ஸ்டெப் 2ல ரைட்ல இருந்து 4th நம்பர் என்னது 1516 இதுக்கும், and then step 1ல ரைட்ல இருந்து 3rd நம்பர். சோ ஸ்டெப் 1ல ரைட்ல இருந்து 3rd நம்பர் என்னது 2219. சோ இது ரெண்டுத்துக்கு தான் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. சோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 3, அடுத்து 12 minus 5 னா 7. அப்ப என் ஆன்சர் என்னது 703, ஆப்ஷன் A. And next third one, which of the following number is the lowest in step 3? Step 3ல இருக்க lowest number. So step 3ல இருக்க lowest number என்னது 97. So அப்ப ஆன்சர் என்னது 97, ஆப்ஷன் D தான். And then fourth one, which of the following number comes in second position from the right in step 2? ஸ்டெப் 2ல ரைட்ல இருந்து செகண்ட் பொசிஷன்ல என்ன நம்பர்னு கேக்குறாங்க. ஸ்டெப் 2ல ரைட்ல இருந்து செகண்ட் நம்பர் என்னது 1411. சோ இங்க இருக்கிறது 1411 தான். சோ ஆப்ஷன் C. And last one, what is the sum of the number of found in final step? Okay, so last stepல இருக்க நம்பர்ஸோட என்ன கேட்டிருக்காங்க, சம் கேட்டிருக்காங்க. சோ லாஸ்ட் ஸ்டெப்ல என்னென்ன நம்பர் இருக்கு 6 8 7. சோ இதோட சம் தான் கண்டுபிடிக்கணும். சோ ஆட் பண்ண என்ன வரும் 6 plus 8 னா 14, 14 plus 7 னா 21. சோ ஆன்சர் ஆப்ஷன் E, 21. புரியுதா? சோ கொடுத்திருக்கிறதுல எந்த ஸ்டெப், சோ மோஸ்ட்லி என்ன பண்ணியாருன்னா ஒரு சில ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், லாஸ்ட்ல இருக்க ஸ்டெப்ல கொஞ்சம் என்னவா இருக்கும் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடிஷன் ஏதாவது தான் இருக்கும். சோ ஒரு ஸ்டெப் தெரியலனா அடுத்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ SOT நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா மெயின்ஸ்ல கேட்பாங்க. சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.